வணக்கம். கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் திருப்பூர் மற்றும் அன்னூர். உடனடியாக இயந்திரங்களை டெலிவரி செய்கிறோம். பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கிற இயந்திரங்கள். இவர் உண்மையை சொல்றாரா, பொய் சொல்றாரா, ஸ்டாக் இருக்கா? நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அதுபோலவே மற்ற நிறுவனங்களிடமிருந்து நீங்க வாங்கக்கூடிய இயந்திரங்களை விட எங்கள் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு தரமாகவும் இயந்திரத்தை பெருசா கொடுக்குதுங்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த 15 HP இயந்திரம் இப்போ பேக்கிங்கோட இருக்கு. நம்ம பேக்கிங் பிரிக்கல, என்ன சைஸ் நீங்க பார்க்கலாம். இந்த 15 HP இயந்திரம் நம்ம கோயம்புத்தூர்ல வாங்கக்கூடிய அந்த மிஷின் ஒரு 3 பேர் சேர்ந்து தூக்கி ஏற்றிடுவாங்க. ஆனா இதனுடைய எடை 450 இருந்து 500 கிலோ. இந்த இயந்திரத்தினோட விலை. ப்ரொடக்ஷன் ஒரு மணி நேரத்திற்கு 200 முதல் 250 கிலோ வரைக்கும் உடைக்கும். இந்த ஆஃபர் சைஸு, மிஷின் சைஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஹெவியா அப்படிங்கிறது பொதுவாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து 10 HP மிஷின். இதெல்லாம் பேக்கிங்கோட இருக்கு. இந்த இப்போ வாடிக்கையாளர்கள் வரும்போது அவங்க பணம் கட்டினோடனே அவங்க டெலிவரி போகும்போது அப்படிங்கிறது அவங்க பிரித்து எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பேக்கிங்கோட வச்சுருக்கோம். இப்போ இது வந்து 10 HP. இந்த மிஷின் வந்து ஒரு 5 HP மிஷின். இது வந்து ஒரு 5 HP மிஷினு. இது போலவே வந்து ஒரு அந்த குடோன்ல ஒரு 2 மிஷின் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 HP மிஷின். இது வந்து ஒரு 3 HP, ஒரு 5 HP, ஒரு 10 HP, ஒரு 15 HP. அப்போ மற்ற நிறுவனங்கள் 25 HP சைஸ்ல கொடுக்கக்கூடிய இயந்திரத்தை நம்ம வெறும் 10 HP கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற நிறுவனங்கள் இந்த சைஸ் தான் 25 HP சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போலவே 50 HP அப்படின்னு அவங்க சைஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த சைஸ் தான் 15 HP இயந்திரமா நம்ம கொடுத்துட்டு. 50 HPக்கு கோயம்புத்தூர்ல தயாரிக்கக்கூடிய அந்த இயந்திரத்தினுடைய சைஸும் நம்மளுடைய 15 HP சைஸும் சரி. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நீங்க கொடுத்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளுக்கு உண்டான மதிப்பு இருக்கிறதா அப்படின்றது தான் அங்க இருக்கிற கொஸ்டின் மார்க். ஏன்னா நான் வந்து கோவையில் ஒரு நிறுவனத்திடம் இயந்திரங்களை தயாரித்து வாங்கினேன். அந்த இயந்திரங்கள் மார்க்கெட்ல போயிட்டு 2 நாள்ல பிளேடு உடையுது, நட்டு கலறது, போல்டு போகுது அப்படிங்கிற லெவலில் இருக்கிறப்போ சில கன்சல்டன்ட்டை வச்சு ஆய்வு செய்யும் போது அது உடைப்பதற்கு தகுதியான இயந்திரங்களை அவர் தயாரித்து கொடுக்கவில்லை அப்படிங்கிற பேர்ல அவர் பேர்ல நம்ம கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ் நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணிருக்கோம். தரமற்ற இயந்திரங்களை தயாரித்து கொடுத்தார் அவர் பேர்ல நம்ம போட்டிருக்கிறோம். அது அவர் இன்னமும் தொடர்ந்து அதை தயாரிச்சிருக்க அதே ஸ்டாண்டர்ட்ல. அது எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. தரமான இயந்திரங்களை தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். தரமான இயந்திரங்களை வைத்தால் மட்டும்தான் இந்த தொழிலை உங்களால் நீங்கள் தெளிவாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நல்ல தரமாகவும் இயந்திரங்கள் ரொம்ப ஹெவி வெயிட் ஜாஸ்தியாகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு தகுந்த இயந்திரங்களை நமது கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது. ஆஃப்டர் சேல்ஸ் வந்து சர்வீஸ் வசதி இருக்கு. அப்ப மற்ற நிறுவனங்களின் இயந்திரங்களை விட தரம் அதிகமாகவும் எடை அதிகமாகவும் இருந்தாலும் விலை அவர்களுடைய விலையில தான் நம்ம கொடுக்கிறோம். விலை அதிகம் இல்லை. அப்போ குறைந்த விலையில் தரமான இயந்திரங்களை வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் இன்னைக்கு நம்ம தான். ஏன்னா அவங்க வந்து எடை குறைவான இயந்திரத்தை அந்த விலைக்கு வைக்கிறாங்க. நமது கூல்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் விலை குறைவாகவும் எடை அதிகமாகவும்
இந்த சைஸ் எல்லாம் பெருசா தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதிகப்படியான எடை பிடிக்கும், மெட்டீரியல் அதிகம் பிடிக்கும். இது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப இவ்வளவு பெரிய இயந்திரத்தை நீங்கள் வந்து 15 ஹெச்பிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த அளவுக்கு எடை வரும் இல்லையா? அதனால ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், அந்த தொழிலை நல்லபடியா செய்யணும் அப்படின்னு பட்சத்துல ஒரு 34 ஆண்டு கால அனுபவம் உள்ள எங்கள் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த தொழிலை செய்வதன் மூலம் அவர்கள் சிறப்பாக தொழில் செய்ய வேண்டும், அவர்கள் முதலீடு பாதிப்படைய கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். அவங்க வியாபாரம் பண்ணணும், அவங்கள வந்து பொறுத்த வரைக்கும் வீழ்த்தணும், இல்ல வந்து பொறுத்த வரைக்கும் அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் அல்ல. விலைக்கு தகுந்த இயந்திரங்களை தயாரித்து வழங்குவதில்லை, விற்பனைக்கு பின் அவர்கள் சர்வீஸ் வசதி கொடுப்பதில்லை. வேற சொல்லிட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, வாங்கிட்டு போன பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அது யாருன்னு தெரியும், அவங்க எந்த அளவுக்கு இயந்திரத்தை தயாரிக்கிறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு கூட அப்படிங்கிறது வந்து ஒரு கஸ்டமர் சொன்னார், 4 போல்ட் 4 சைஸ்ல இருக்குது, 4 விதமான சைஸ்ல அவங்க நெட்டு போட்டிருக்கிறாங்கன்ட்டு. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, தொழிலை திறம்பட செய்து வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர விற்பனை என்பது நடக்கும். அப்ப நான் வந்து ஆரம்பத்தில் இங்க அந்த இயந்திரத்தை வாங்கி நிறைய பேருக்கு அந்த தொழிலை செய்ய வைக்கும் போது நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். உடனடியாக அந்த இயந்திரத்தை அங்க வாங்கறதை நிப்பாட்டிட்டு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த இயந்திர தயாரிப்பாளரிடம் இயந்திரத்தை வாங்கி விற்பனை செய்யணும்னு முடிவு பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு நிறைய கன்சல்ட்டை வச்சு ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறம் தயாரித்த இயந்திரங்கள் தான் இந்த இயந்திரங்கள். நீங்க இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா நேரடியாக அன்னூருக்கு வந்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரியில இந்த இயந்திரங்கள் இருக்கு, பார்க்கலாம். கோவை மாவட்டத்தினுடைய இயந்திரமும் இங்க இருக்கு, அதையும் பார்க்கலாம். கம்பேரிசன் பார்த்து நீங்க இந்த தொழிலை தொடங்குங்க. வாங்குவதற்கு முன் நிறைய யோசிக்கலாம், வாங்கின பிறகு எதையுமே நீ யோசிக்க முடியாது. அதனால ஒரு முறை யோசித்தால் கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனத்தின் இயந்திரங்கள் எவ்வளவு பலமானவை, எவ்வளவு தரம் உயர்ந்தவை, எவ்வளவு உற்பத்தி அதிக திறன் கொண்டவை என்பதை புரிந்து தெரிந்து இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கலாம். வாங்க நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.